4 மாதம் 5 மாதம் நம்ம சர்வீஸ் எல்லாம் நடந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம 3 ஆராதனை நம்ம நடத்திட்டோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கோம் இருக்கிறதுக்காக நம்ம ஜபிப்போம்.
ரெண்டு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, வாட்ஸ்அப். யாருக்கு வாட்ஸ்அப் இல்லை மட்டும் கை கொடுத்துங்க. மொபைல் ஃபோனில் பாஸ்டர் எனக்கு வாட்ஸ்அப் இல்லை கை கொடுத்துங்க. எல்லாம் கை கொடுத்து எல்லாம் கை கொடுத்து தயவு செய்து நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு ஹேண்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா ஆயத்தம் பண்ணணும். கடவுள் சந்திக்கிறதுக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணணும். ரெண்டு காரியத்தை நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து சென்னையிலேருந்து ஒரு சாட்சி அனுப்பியிருக்காங்க. நான் பெத்தல் வாட்ஸ்அப் நான் போட்டிருக்கிறேன். நித்யா அவங்க வந்து பாஸ்டரோட மகள். அது திடீர்னு இறந்துட்டாங்க. இறந்த உடனே அவங்க மேலே போயிட்டாங்க. மேலே போனதுன்னா தேவ தூதர்கள் அவங்க தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போயிட்டு அப்போ மொதல் காரியத்தை என்ன செஞ்சாங்கன்னா, என்ன கேட்டாங்கன்னா, பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? ஆமா ஆமா இருக்கும். கட்டாணி நான் ஊழியர் செஞ்சிருக்கிறேன். நான் பாஸ்டரோட மகள், நான் ஊழியர் செஞ்சிருக்கேன். கட்டாணி என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அப்புறம் அவங்க தேவ தூதர்கள் கேட்டுறாங்க. கரட்டி 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 பார்க்குறாங்க. ஆனா அவங்க பேர் இல்லை. என்ன இல்லை? என்ன இல்லை? ஜீவ புஸ்தகம் இல்லை. அது பார்க்கறதுக்கு கைகள் நடந்தது. பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, கேளுங்க, நல்ல சபைக்கு போனா நல்ல போதனை கிடைக்கும். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, பரலோகம் இருக்கு, ஆனா நரகம் எனக்கு அவ்வளோ தெரியாது. நான் நரகம் தெரியாது, ஆனா பரலோகம் இருக்கு அப்படின்னா அவங்க தேவ தூதர்கள் எடுத்து நரகத்துல தள்ளனா. நரகத்துல தள்ளோடனா அவங்க என்ன வேதனைனா, இந்த பக்கம் பாம்பு கடிக்குது, இந்த பக்கம் வெட்டிக்கிளி கடிக்குது, சுத்தி அப்போ சித்திரவதை பண்றாங்க. அப்போ கதறி கதறி ஆளுறாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, ஒரு சான்ஸ் கொடு, ஒரு சான்ஸ் கொடு அப்பா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ். அப்போ பேக் பண்றாங்க. நான் எனக்கு மறுபடியும் மன திரும்பி போயிட்டு நான் மன திரும்பணும் சொல்லிட்டு ஜெபித்து அப்படியே கதறி கதறி. ஏன்னா உங்களோட அப்பா அம்மா நல்ல வீடியோ பார்த்தா ரொம்ப நீட் டைம் டைம் எடுத்தா படிக்க அப்பா அம்மா ஜெயிக்கிறாங்க. சின்ன குழந்தை இறந்தோட சின்ன குழந்தை இறந்துட்டாங்க. என் பிள்ளை எப்படி நம்ம பார்க்கறது? அப்பா அம்மா ஒரு பக்கம் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அப்பா அம்மாவுடைய ஜெபம் தான் என்ன ஆச்சு? ஆண்டவர் சொன்னாரு, மன்னித்த போய் சொல்லு, நரகம் இருக்கு, பரலோகம் இருக்கு. அதனால அப்போ அந்த வீடியோ வந்து நம்ம பெத்தல் வாட்ஸ்அப்ல நான் போட்டுக்கிறேன். தயவு செய்து வாட்ஸ்அப் பாருங்க. சரீரத்துக்கு எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு 50 வேலி பரலோக போறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதான் இந்த உலகத்துல எல்லாம் அநித்தியம், ஆனா உங்க ரட்சிப்பு வந்து நித்தியம். நித்தியமான தயவு செய்து இந்த வார்த்தையில போய் என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப் வைங்க. பாஸ்டர் அனுப்புறது வந்து பாருங்க. அப்போ நீங்க தேவன் வருகைக்கு நீங்க ஆயத்தம் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது, பெத்தல் வாட்ஸ்அப்ல வந்து நான் இந்த காலையோட பிரசங்கம் நான் நான் என்ன பேச போறேன், என்ன வாசனம் நீ வாட்ஸ்அப்ல போட சொன்னேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சு கை கொடுக்கணும்? 1 2 பாருங்க. சரி, நம்ம ஜபிச்சுக்கு வசனத்துக்கு நம்ம அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேலை ஐயா அப்பா, இந்த வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ளும் போது அப்பா ஒவ்வொரு உள்ளத்துல பேசி ஆண்டவரே அவங்களோட மனக்கண்கள் திறந்தலிடும் ஆண்டவரே. அசப்பா நான் பேசுறது அவங்க வேலைங்கணும் ஆண்டவரே. உங்களோட வருகைக்கு அவங்க ஆயத்தமா இருக்கணும் கர்த்தாவே. ஒவ்வொரு வார்த்தைகள் நான் பேசும்போது உள்ளத்துல பேச ஒரு பலப்படுத்தும். எல்லா அம்பகார விசுவாசங்களை கட்டி அப்புறப்படுத்தும். Every disturbing mind, in the name of Jesus, we cast you out. Give us a receptive mind to hear your word of God. Thank you, Lord. Thank you. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். நான் அதுல வந்து மார்க் புத்தகம் 30வது அதிகாரம் 14 முதல் 29 வரை
ஊழிய பத்தி ஆண்டவர் இயேசு அவங்க ஊழியக்காரரை பத்தி எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஓகே, ஊழியக்காரரை பத்தி. அப்போ நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஏன் எத்தனை வாட்டி இந்த 2 சனிக்கிழமை தான் சிவன் வெயிட்டா போட்டாரு. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஹேண்ட்போன் கட்டாயம் எடுத்து பார்த்துருக்கீங்க. பார்த்துருப்பீங்க. ஏன் அவங்க என்ன அந்த வாட்ஸ்அப்ல போய் பார்க்கணும்னு சொல்லி ஏன் போகல? என்ன நினைக்கிறீங்க? இதுதான் விசுவாசத்தை தந்திரம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2:13 சொல்லப்படுறதுக்கு விசுவாச தந்திரங்கள் ஜாகிரதையா இருங்க. தந்திரம் பாருங்க, நீங்க இன்னொரு நல்ல காரியத்தை கெட்ட காரியத்தை எல்லா பேருக்கும் பார்த்துட்டு அவர் கொலை செஞ்சுட்டாரு, இவரு ஓடி போயிட்டாரு, அதெல்லாம் நீங்க கேட்பீங்க. ஆனா இது ஊழிய பத்தி அடிக்கணும். நீங்க செய்யல, விசுவாசம் என்ன செய்யறன்னா தடை செய்யறாரு. அதனால்தான் நீங்க என்ன செய்யணும்னா நீங்க ஜெபிக்கணும். நான் சில காரியம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அப்போ ஹோசியா புஸ்தகத்துல 4:6 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் ஜனங்கள் அறிவு இல்லாதனால சங்கடமாகிறார்கள். அறிவு எதுக்கு? அறிவு உலக காரியம் பத்தி அறிவு, வேத அறிவு. யூ மஸ்ட் ஹேவ் தி நாலேஜ் ஆஃப் காட். சரிங்களா? வேத அறிவு இருந்தான்னா இதெல்லாம் நீங்க தெரியும். கடவுள் என்ன பேசிருக்கிறாரு, என்ன சொல்லிருக்கிறாரு. வேத அறிவு ரொம்ப முக்கியம். The Bible knowledge, you must have a word of knowledge about the word of knowledge. Okay? அப்புறம் பாருங்க, ஓசியா புஸ்தகம் 8:12 சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு எழுதி கொடுத்து என்ன, அவர்கள் எழுதி இவைகளே அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். என்ன எழுதி கொடுத்தாரு? உங்களுக்கு பைபிள் கொடுத்தாரு. பைபிள் நம்ம உண்மை சொல்ற, நான் பார்த்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே பைபிள் ஒரு பக்கம் இருக்கும், அப்ப நம்ம ஒரு பக்கம். பைபிள் say make changes. ஆண்டவரே நான் காலையில் எழுந்து சொன்னேன் பைபிள் படிக்கணும். ஆண்டவரே சாயங்காலம் பைபிள் படிக்கணும். அறிவு அவனுக்கு ரொம்ப முக்கியம். அவருக்கு பிசாசு என்ன செஞ்சாரு? பழைய ஏற்பாடு என்ன செஞ்சாருன்னா புதிய ஏற்பாடு அப்படி செஞ்சுட்டு வர்றாரு. நீங்க படிக்க தடை செய்கிறாரு. அப்போ வேத வசனம் அப்போ மகத்துவங்கள் எழுதுன அந்நிய காரியமா எண்ணினார்கள். ஓகே, அதனால நீங்க புதிய ஏற்பாடு உங்களுக்கு ஏன் தேவ வசனத்துக்கு முக்கியம்னா, சங்கீதம் 119, 105 சொல்லப்பட்டிருக்கு. வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். காலையில நம்ம இருள் உலகத்திலே ஜீவிக்கிறோம். அப்போ உங்களுக்கு வசனம் ரொம்ப முக்கியம். எந்த வழியில நீங்க நடக்கணும்னு சொல்லிட்டு அப்ப நீங்க படிச்சாதான் கடவுள் உங்களுக்கு வழி நடத்துவார். சரிங்களா? கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். 2வது 119:11 வசனம் சொல்லுது, தாவீது ராஜா சொல்றாரு, அவங்களுக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு என்ன இருதயத்திலே வசனத்தை வைத்தேன். வசனம் பேங்க்ல பணி செய்ய பண்றோம். நம்ம இருதயத்துல நீங்க என்ன செய்யணும்? say the word of God. வசனம் இருந்துச்சுன்னா கடவுள் என்ன செய்வார்? பேசுவாரு. அது தவறு, செய்யாத. வசனம் இல்லாட்டி நீங்க அநேக பேருக்கு வசனம் தெரியாத எவ்ரி டே யூ ஆர் சின்னிங். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செய்வோம். ஏன்னா வசனத்தை படிக்காதனால, அறிவு இல்லாதனால ஒவ்வொரு நாளும் பாவம் செய்வோம். வசனம். அப்புறம் மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கு, வசனம் என்ன? உங்களுக்கு ஆகாரம், மனசு அப்பத்தில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு வார்த்தையினாலும். So it's a food for you. எதனால நீங்க 1 பேதுரு 2:2 சொல்லப்பட்டிருக்கு, நீங்க வளரும் படிக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க சாப்பிட்டீங்க,
வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிடுறதா இல்லையா? சரீரத்துக்கு எவ்வளோ கவனம் செலுத்துறோம், ராத்திரியில கவனம் செலுத்துறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையை அதே போல நீங்க கவனிக்கணும். அது எல்லா உலகத்துல எல்லாம் அநித்தியம், உங்க ரட்சிப்பு மட்டும் நித்தியம். அப்போ இதே எந்த காரியத்தை நீங்க அதிக நேரம் செலுத்தணும், நித்தியமான காரியத்தை நீங்க அதிகமா நேரம் செலுத்தணும், தெரியுங்களா? அப்போ பாருங்க, அப்போ சரி, அப்போ ஊழியம் ஆண்டு மார்க் புத்தகம் என்ன இருக்கு? ஊழியம். இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்கள் ஊழியம் பற்றி அவர் சீசர்கள் பேசியிருந்தாரு. மோசே காலத்திலே ஆதியாகம புஸ்தகம் உபாகம புஸ்தகம் வரை மோசே உண்டியா ஊழியம் செஞ்சாரு. தூங்காதீங்க, கேளுங்க. என்ன செய்யணும்? மோசே என்ன செஞ்சாரு? ஊழியம் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? எந்த காரியத்தை மோசே வா இது செய், அது செய், எது செய், அது செய். மோசே உண்டியானா ஆதி ஆகமத்திலே உபாகமம் வரை உண்டியா ஊழியம் செஞ்சாரு. அவர் இறந்தோடனே கடவுள் அவரை அடக்கம் பண்ணாரு. அது பிறகு யார் வந்துச்சு? ஜோசுவா வந்துச்சு. ஜோசுவா வந்து வேற மாதிரி. ஜோசுவா சொல்றாரு 24:14-15, நீங்க அவங்க ஜனங்களுக்கு சொல்றாரு, உங்க தகப்பன் எந்த கடவுள் செவிச்சார, நீங்க எந்த கடவுள் நீங்க செவிக்க போறீங்க? உங்க தகப்பன் செவிச்ச கடவுள் நீங்க செவிக்க போறீங்களா, இல்லாட்டி உங்க ரட்சிக்கப்பட்ட கடவுளை நீங்க செவிக்க போறீங்களா? ஆனா நானும் அப்புறம் யாரு? நானும் குடிக்கீங்க சொல்லு. நாலு யார் யாரு? வீட்டாரும் ஊழியத்தை செய்வோம். அப்போ புதிய ஜோசுவா புஸ்தகத்துல குடும்பமாக ஊழியம் செய்யணும். பாருங்க, நீங்க நல்லா பாருங்க. ஜோசப் மேரி என்ன செஞ்சாங்க? ஊழியம் செஞ்சாங்க. 12 வயசுல இயேசு என்ன செஞ்சாரு? ஊழியம் செஞ்சாரு. அண்ணால் கூட பேர் என்ன? ஆபிரகாம், சாரி சாமுவேல் பத்தி நீங்க படிச்சா ஆச்சரியப்படுவீங்க. 4 வயசுல அப்பா போய் அதுக்கான போய் வீட்டுல விட்டு 4 வயசுல கேளுங்க பிள்ளைங்க, 4 வயசுல தேவனுக்கு ஆராதனை செஞ்சிருந்தார். குடும்பமாக நம்ம செவிக்கணும். பாருங்க எப்படி தாய் தகப்பன் அந்த காலத்துல, எந்த காலத்துல தாய் தகப்பன் எப்படி வாழ்றீங்க என்று தெரியாது. ஆனா சரி, ஆனால் அன்னைக்கு பார்க்கணும், ஐயோ என் பிள்ளைங்கள் வந்து 6-7 வயசு ஆச்சு, என்ன செய்யறான்னு தெரியாது. இப்போ ஆனா 4 வயசுல ஆராதனை செய்ய தேவனை பணிவிட செஞ்சாருங்க. யாரு? Samuel. He worshiped God at the age of 4. பால் விட்டோம். எத்தனை வயசுல பால் விடுவாங்க? டைம் வர சொல்லுங்க. 4 வயசா? குழந்தை 4 வயசுல. 4 வயசுல இருந்து ஆனா வந்து ஒரு போர்த்தனை செஞ்சாங்க. ஆண்டவரே இந்த பிள்ளை வந்து நான் ஒப்பு கொடுக்க சொல்லி, அப்போ அங்க விட்ட உடனே யாரு முன்பாக இலாய் அங்க உட்கார்ந்து இருக்காரு. இலாய் அங்க பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க தெரியுமா? ஆனா சாமுவேல் ஆராதனை செஞ்சார். அப்போ இப்ப வந்து கடவுள் உங்களை என்னையே எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறதுக்காக, ஊழியம் செய்யறதுக்காக, 1000 கணக்காக எங்களுக்கு தேசத்துல எனக்கு படிக்க ஆண்டவரே இந்த ஜனங்கள் இங்க போறாங்க, 1000 சாப்பிடுறாங்க. ஆனா நீங்க நான் ஏன் சாப்பிட இருக்கேன் தெரியுங்களா? பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஊழியத்துக்காக ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு சுவாசம் ஏன் விடுறது தெரியுங்களா? நீங்க ஊழியத்தை செய்யறதுக்காக ஆண்டவர் ஊழியம் வைக்கிறார். அப்போ இந்த நேரத்துல மார்க் புஸ்தகத்தை படிப்போம் கொஞ்ச நேரம். மார்க் புஸ்தகம் 9வது அதிகாரம். இது மார்க் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25 இருந்து 28 வரை. 25 எத்தனை படிங்க சார்? யார
So many people can read. Okay. 9, chapter 9, verse 25 to 29. படிங்க சீக்கிரம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கடித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்க செத்தவன் போல் கிடந்தான். 27. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். ஓகே, கவனம் செலுத்துங்க. இன்னும் படிச்சிருக்கீங்களா? வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். 29. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஓகே, கடைசியாக ஊழியர் பாருங்க, ஊழியத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? பிசாசு எப்படி போவாரு? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். ஒரு கேள்வி நம்ம கேட்க போற ஒரு கேள்வி, யார் சீசர்னால பிசாசை துரத்த முடியல, யார் இயேசு மட்டும் பிசாசை துரத்த முடியலையா? சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம் இயேசு யாரு? அவர் கடவுள். நான் சாதாரண மனுஷி, அது எப்படிங்க பாஸ்டர்? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? இயேசு கடவுள், நாங்க சாகணும், அதனால தான் நம்மளால முடியும். என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையில் ஜெபம் பக்கத்துல உபவாசம் இருக்கிறாங்க. என்ன இல்ல? ஜெபம் யாருக்கு ஜெபம் இல்ல? வெரி குட். வேற ஒண்ணும் இல்லை. சீசர்களுக்கு ஜெபம் பத்தல. ஆண்டவர் இயேசு பத்தி காலை வேளையில அவங்க சொல்லி கொடுக்க போறேன், கேளுங்க, ஆச்சரியப்படுவீங்க. அவர் வாங்க, நல்ல வெரி குட் ஆன்சர். நீங்க சீக்கிரமா நம்ம போவோம். இயேசு என்ன கான்செப்ட்ங்க? இயேசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் பிசா போக சொல்ல பிறகு அவர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? 4:2 லூக்கா புஸ்தகம் 4:2 அவரு 40 நாள் என்ன எடுத்தாரு? 40 நாள் உபவாசம் எடுத்தாரு. 40 நாள் உபவாசம் எடுத்து அவரு நான் சொல்றேன் உங்களுக்கு, அவரு உங்களுக்கு அவருக்கு ஒரு சின்ன வித்தியாசம். அவர் மனுஷகுமாரன், பாவம் இல்லை, அவ்வளவுதான். அவர் மனுஷகுமாரன், அவர் வாழ்க்கையில நோ சின். ஆனா ஒரு மனுஷ போல உலகத்துல வாழ்ந்தார். அப்போ ஊழியத்தில் அவர் என்ன முக்கியம்னா உபவாசம், ஜெபம். எத்தனை நாள் எடுத்தாரு? 40 நாள் சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு என்ன செஞ்சாரு? உபவாசம் எடுத்தாரு. ஓகே, அப்போ 40 நாள் இந்த என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்க தெரியுங்களா? பாருங்க, நம்மளுக்கு ஆண்டவர் இயேசு ஜெபத்தை பற்றி கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம். சில டைம்ல நினைக்கிறோம், அவர் கடவுள் இல்லை. இந்த பூமியில வாழும்போது he was tired, he was thirsty, அவர் பசியா இருந்தாரு, தாகமா இருந்தாரு, டயர்டா இருந்தாரு. ஆனா அவர் நமக்காக பாவ சுமந்துக்காக உலகத்துக்கு வந்தார். ஆனா ஜெபம் அவர் சொல்லி கொடுத்து போயிருக்காரு நம்மளுக்கு. நம்ம வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இதுல ரெக்கார்டிங் இருக்கும், நீங்க வீட்டில் போய் படிக்கலாம். மார்க் புஸ்தகம் 3:35 அதிகாலையில இருந்து ஆண்டவர் இயேசு ஜெபிச்சாரு. மத்தேயு 14:23 சாயங்காலம் ஜெபிச்சாரு. லூக்கா புஸ்தகம் 6:12 ராத்திரி பூரா ஜெபிச்சாரு. கடைசியாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா இப்பொழுது என்ன இடைவிடாமல் எப்படி ஜெபிக்கணுமா?
இடைவிடாமல் ஜெபிக்கணும். அப்போ இடைவிடாமல் நம்ம வந்து பெண்டிகோஸ்டல் சபை இடைவிடாமல் அப்போ வேலை போறது இல்லையா, நம்ம சாப்பிடுறது இல்லையா, தூங்குறது இல்லையா, அப்போ இடைவிடாமல் எப்படிங்க ஜெபிக்கிறது? நீங்க என்ன செய்யணும்? அந்நிய பாஷையில நீங்க பவுல் சொல்றாரு, உங்களை பார்க்கிலும் என்ன செய்யற அதிகமா நான் அந்நிய பாஷையில பேசுறேன். அந்நிய பாஷையில நீங்க பேசுறாட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வராது? பலம் வராது. வரவே வராது. நான் சொல்றேன் ஆவிக்குரிய, சரிங்களா? அப்போ சரி பாருங்க, அப்போ 40 நாள் உபவாசம் எடுத்த பிறகு 4:14 படிங்க யாராவது. 4:14 லூக்கா புஸ்தகம் 4:14. நல்லா எல்லாரும் பைபிள் பார்த்துக்கோங்க. இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவிற்று. ஆவியினாலே எப்படி இருந்தாரு? எவ்வளவு நாள் ஜெபிச்சாரு? 40 நாள் ஜெபிச்சாரு. ஆவியில பலம் இருந்தாரு. அப்போ அவர் பிசாசு எப்படி துரத்தினாரு? என்ன நினைக்கிறீங்க? பிசாசு எப்படி துரத்தினார்னா மத்தேயு 12:23 தயவு செய்து என்ன பாருங்க. மத்தேயு 12:28. மத்தேயு 12:8. என்ன பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? அவ்வளவு பயப்படுங்க. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. சோ அவர் எப்படி அவருக்கு பிசாசு துரத்தினாரு? தேவனுடைய ஆவியினாலே. see the difference உங்களுக்கு அப்படினா இயேசு பூமியில இருக்கும்போது அவருக்கு என்ன இருந்துச்சு? தேவ ஆவி இருந்துச்சு. அப்ப ஜெபிச்சோனே தேவ ஆவி மூலமா பிசாசு துரத்தினாரு. ஏன்னா நல்ல கவுன்சில் பண்ணுங்க. இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க, நம்ம கடந்து போயிட்டோம். பிசாசு ஒரு செவுடு ஆவி, ஊமை ஆவி, பிசாசு அசுத்த ஆவி, எல்லாம் ஆவி. பிசாசு ஒரு ஆவி, அசுத்த ஆவி, கடவுள் ஒரு ஆவி. அப்போ ஏன் அவங்க சீசனால முடியலன்னா ஆவி வந்து எப்படி இல்லை? நம்ம சபையில கேட்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜெபிக்கிறீங்க? பாஸ்டர் ஒரு வார்த்தை நான் 1/2 மணி நேரம் தான் ஜெபிக்கிறேன். எங்க போகுங்க 1/2 மணி ஜெபிச்சு? பிசாசை உங்களை தொடுத்தோம். So learn. ஆண்டவர் இயேசு பூமியில மனுஷனாக இருந்தாரு. தேவ ஆவி அவங்ககிட்ட இருந்துச்சு. 2வது, அப்போ இதுதான் நம்ம வாழ்க்கையில பரலோகம் நீங்க போவீங்களா போக மாட்டீங்களா, இதுல நீங்க கவனம் செலுத்தணும். ஓகே, அப்போ நீங்க மறுபடி பிறந்த உடனே உங்க உள்ளத்துல யாரோட ஆவி இருக்கு? யாரோட ஆவி இருக்கு? யாரோட ஆவி இருக்கு? அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர்களுக்கு தேவனுடைய பிதாவோட அதிகாரம் கொடுத்தாரு. என்ன யாரோட ஆவி இருக்கு? இயேசுவின் ஆவி. இயேசுவுடைய என்ன இருந்துச்சு? தேவனுடைய ஆவி. தான் வித்தியாசம். அப்போ ஆவியிலே ஆண்டவர் பலமா இருந்தாரு. அதான் பிசாசு துரத்தினாரு. சீசர்கள் ஆவியிலே பலம் இல்லாதனால அவங்க துரத்த முடியல. அப்போ உங்க வாழ்க்கையில ஜெபம் முக்கியமா இல்லையா? முக்கியம். அப்போ இப்போ வந்து அப்போ இப்போ வந்து நீங்க மறுபடி பிறந்த உடனே மனுஷனை 2 பாகத்தை நான் பிரிக்க போறேன். ஓகே, இது வந்து ரொம்ப உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏன் உபவாசம் எடுக்கணும், ஏன் ஜபிக்கணும்? எபிசேர் புஸ்தகத்துக்கு நீங்க தெரிஞ்சுங்க. எபிசேர் புஸ்தகம் 4வது அதிகாரம். எபிசேர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம்.
அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. ஓகே, அப்புறம் 24 23 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ 2 பேரும் படிச்சா 2 பேரும் வாழ்க்கையில இருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நேச்சுரல் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன், 2 பேர் இருக்காங்க. ஆறு ஏற்கிற மனுஷன். அப்போ ஏன் நீங்க உபவாசம் எடுக்கணும்? உங்களுக்கு தெரியணும். ஏன் உபவாசம் எடுக்கணும் உங்களுக்கு தெரியணும். எவ்வளவு நாளை நான் பாஸ்டர் அன்னைக்கு கூட உபவாசம் எடுப்பாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன், உபவாசம் எடுத்து வாங்க. ஆனா ஏன் எடுக்கணும்னே நான் சொல்லி கொடுக்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சரி, இப்ப இயற்கையான மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சாப்பாடு கொடுப்போம்? காலையில பிரேக்ஃபாஸ்ட், 10 மணிக்கு டீ, 1 மணிக்கு லஞ்சு, 4 மணிக்கு டீ, 7 மணிக்கு டின்னரு, 4 மணிக்கு சப்பர். அப்போ இந்த கெட்டு போன மனுஷனுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவங்க நல்ல சாப்பாடு, அவங்க கொழுத்து போறாரு. ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்காரு? வீக்கா இருக்கிறாரு. சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் மேன் இஸ் வீக். இன்னும் ஒரு சண்டே தான் நீங்க வரீங்க, ஒரு சண்டே தான் அது சாப்பாடு, ஒரு வாரம் சாப்பாடு இல்லை. சரிங்களா? அவருக்கு சாப்பிட்டா இல்ல, சாப்பாடு இல்லை. அப்போ இயேசு சொல்லி கொடுத்தாரு உபவாசம், ஜெபம். அண்டர்ஸ்டாண்ட்? even those who must understand, you can take the shutdown period. I really enjoy God's presence. அப்போ இங்க இவருக்கு சாப்பாடு, God fasting. அப்போ இவரே your spiritual man, you pray in the spirit. Pray and pray. Take your Bible, go to the room, போய் வசனத்தை feed your spirit. அவருக்கு என்ன சாப்பாடு வேணும்? ஜெபமும். என்ன இவருக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்க? சோறு காரியம் கொடுத்தீங்க, நிப்பாட்டிட்டீங்க. இவருக்கு என்ன சாப்பாடு? தண்ணியா போயிட்டு ஜெபம், ஆவியில நீங்க ஜெபிக்கணும். ரெண்டாவது அவரே நீங்க என்ன செய்யணும்? ஃபீலிங், நீங்க வளரும்படிக்கு திருவசனம் உங்களுக்கு அது உங்க ஆதாரம். you grow. அப்போ நீங்க ஜெபிக்க 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 நீங்க ட்ரை பண்ணி. I enjoy the shutdown period. நான் ட்ரை பண்ணேன். God presence becomes very real. You become hungry for God. இந்த உபவாசம் இருக்கும்போது நீதி மேல பசி தாகம் திருப்தி அடைவீர்கள். You become hungry. You are very very hungry for God. Oh God, I want to know you. I want to know you. உங்களுக்கு சாப்பாடு மேலே பசி வர குறைஞ்சி போகும், சாப்பாடு குறைஞ்சி போகும். நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்க, நீங்க உபவாசம் எடுக்க எடுக்க உங்க சாப்பாடு குறைஞ்சி போகும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கடவுள் மேல உங்களுக்கு பயங்கரமான பசி வரும். ஐயோ, I want to see God. I want to see God. கடவுள் நான் பார்க்கணும். அப்போ சில டைம்ல அந்த தண்ணியா நீங்க உட்கார்ந்து நீங்க அவரை ஜெபிக்க 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 you can sense that God's presence coming down. கடவுளுக்கு உனக்கு SOP இல்ல தெரியுங்களா? SOP இல்ல. He will come closer to you. He will hold you. No SOP. This is the secret. This is the secret. The more you don't feel Him, the more He becomes stronger. நீங்க சாப்பாடு கொடுக்க 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 He becomes stronger. Depends on how long you want to fast. Aggressive fast பண்ணாதீங்க. Don't go on aggressive fast. Slowly. பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு இன்னைக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்தேன். காலையில சொல்றேன், ஆண்டவரே இன்னைக்கு காலை வேளையில இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க மாட்டேன். And you take your Bible, go to the closer, and you and God. You tell God, ஆண்டவரே நான் இத்தனை நாள் சாப்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு சோறு வாங்க ஆண்டவரே, உன் மேலே பசி ஆண்டவரே. I want to know you more. I want to come closer to you. அப்படியே வாய் திறந்து அவர் செஞ்ச காரியங்கள் நன்றி செலுத்துங்க. என்ன செஞ்சிருக்கிறாரு? முதலாவது நீங்க என்ன நன்றி சொல்லணும்னா, போனோடனே ஆண்டவரே
நான் உயிரோடு இருக்கிறேன். தேங்கிங் ஆண்டவரே, உலக ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லை ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு கொடுத்த ஆண்டவரே. உலக ஜனங்கள் நோயில ஜனங்கள் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கிறாங்க. பெரிய சிங்கர் எஸ்பி பாலா ஹாஸ்பிட்டல் படுத்திருக்காங்க. ஆனா டுடே யூ ஆர் சிட்டிங் டவுன். அது நன்றி இல்லை தோழ கடவுளே. வாய் திறந்து just I am telling you everybody, open your mouth. Tell the Lord you love him. ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் you will be sitting with God. You don't know time waits. ஐயோ மணி 3 மணி ஆச்சு, 2 மணி. அப்போ ஃபாஸ்டிங் பிரேயர். மகிழ்ச்சியா உங்களுக்கு ஃபாஸ்டிங். எத்தனை பேர் ஃபாஸ்டிங் எடுக்க போறீங்க? எடுங்க. நான் சனிக்கிழமை எடுங்க. ஆனா you must pray off your phone. phone off பண்ணிட்டு communicate. praise the Lord. hallelujah. அப்போ சரி, அப்போ இரண்டாவது காரியத்தை நம்ம ஓகே, இரண்டாவது காரியம் உபவாச ஜெபம் bring closer you to God. என்ன கொண்டு வர்றாரு? கடவுள் உங்களை கிட்ட கொண்டு, கடவுள் நீங்க நெருங்கி ஐக்கியம் பண்ணிட்டு you come very close to God. இரண்டாவது உபவாச ஜெபம் என்ன செய்யும்? சீக்கிரம் வைப்பாங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம் சீக்கிரம் வைப்பாங்க. 9வது அதிகாரம் 9 படிக்கிறாங்க. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தக்காரனாய் இருந்து 9 அப்போஸ்தலர் புத்தகம் 9 படிங்க. அவர் 3 நாள் காலம் இல்லாதவனாய் குசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஓகே, இவர் யார் பத்தி சொல்லப்பட்டிருக்கு? அப்போஸ்தலர் சவுல் அவர் பேரு. பயங்கரமான மனுஷன். அப்போ கடவுள் வந்து when God scripture ஓகே, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சவுல் இங்க அனனியா இங்க வந்து சவுல் வந்து நீங்க இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காரு? ஜெபிச்சிட்டே இருக்கிறாரு. பாருங்க, ஜெபம் முக்கியம். யாரும் சொல்லி கொடுக்குற? அவர் 3 நாள் என்ன செஞ்சிருக்காரு? ஜெபிச்சிட்டே இருக்கிறாரு. அவங்க போய் அவங்க கண் பார்வை இல்ல. அவர் எப்படி கண் பார்வை எழுந்து போனார் தெரியுங்களா? எப்படி எழுந்து போனாரு? தேவ பிரசன்னம் அவன் கண்ணில் அடிச்ச உடனே the glory of God blinded his eyes. அப்போ பார்வை இல்லாம அவர் ஜெபிச்சிட்டே இருக்கிறார். அங்க அப்போ அனனியா ஆண்டவரே, அவர் மோசமான ஆளு, கிறிஸ்தவர்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாரு, அவர்கிட்ட நீ போ சொல்ற. இல்ல, அவர் எனக்கு தெரிந்து கொண்டப்பா, அவர் தெரிந்து கொண்டா எனக்கு பார்த்து. அப்போ அனனியா போய் அவருக்கு என்ன செஞ்சாரு? ஜெபிச்ச உடனே பரிசுத்த ஆவி நெருப்பப்பட்டாரு. அப்போ நெருப்பப்பட்ட உடனே என்ன நடந்துச்சு? சீக்கிரமா போவாங்க. 9:19 பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்கில் உள்ள சீசரோடே சில நாள் இருந்து ஐயோ என்ன பண்ணிக்கிறீங்க சார்? 9:19 அப்படிங்க. ஓகே, சரி 18 உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அப்போ இரண்டாவது காரியம் உபவாச ஜெபம். உங்களுடைய கண்ணில இருக்கு கேட்ராக்ட். everybody has cataract, you know. ஆனா ஆபரேஷன் God cannot remove that. Sorry, not God. Doctor cannot remove your cataract. Only God, the Holy Spirit. பாருங்க, 3 நாடி நெருப்பு தேவ பிரசன்னம் இறங்க. அப்போ அவர் பரிசுத்த நெருப்பு அவருடைய மீன் சென்று கீழே உழுந்த உடனே 20வது வசனம் என்ன சொல்றாரு? இயேசு யாரு? தேவனுடைய குமாரன். God, fasting prayer, God opens your eyes to see He is God. இரண்டாவது என்னங்க? உபவாச ஜெபம் என்ன செய்யும்? உங்களுக்கு கண்ணு ஆவி கண்ணு கடவுள் திறந்துட்டு இயேசு தான் மெய்யாளன். அவர் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுங்களா? போல எப்படிப்பட்ட மனுஷன் உங்களுக்கு தெரியுமா?
பயங்கரமா கேங்ஸ்டர். அதனால்தான் பால் அவர் கடவுளுக்கு என்ன செஞ்சாரு, சவுல் இயேசு மெய்யான தேவன் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, இனிமேல நீ சவுல் இல்லை, நீ சேஞ்ச். நம்ம வந்து நீங்க கிறிஸ்தவ போல உட்காரலாம், ஆனா உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை நாளைக்கு நாள் கடவுள் போல மாறிக்கிட்டு வருதா இல்லையா, இதுதான் நீங்க செக் பண்ணணும். அப்போஸ்தலர் பவுல் யார் சொன்னாங்க ஊழியத்துக்கு போக சொல்லி? யார் சொன்னாங்க? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனே இயேசுதான் மெய்யான தேவன். எல்லா சிலபஸ்ல போய் இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் எழுதுங்க மறந்துட்டேன். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாரு, 27 அப்போஸ்தலர் புத்தகம் 21:13, நான் சுவிசேஷத்துக்காக மரிக்கிறதுக்கு நான் பயப்படும். I am willing to die for the gospel. ஒரு காலத்துல he hated, கடவுள் வெறுத்தாரு. ஆனா ரட்சிக்கப்பட்டவர் என்ன சொல்றாரு, I am willing to die for the gospel. அப்போ உபவாச ஜெபம் என்ன செய்து உங்களுக்கு உங்க கண்ணு திறக்கப்படும். மூணாவது காரியத்துக்கு சீக்கிரமா போயிடுவாங்க. இதான் நம்ம வந்து மூணாவது காரியம். ஓகே, மூணாவது காரியத்துக்கு நம்ம போயிடுவோம். ஜோனா புஸ்தகத்துக்கு நாம திரும்புவாங்க. ஜோனா புஸ்தகம் இது கடைசி. இதுவேளை நான் வேற ஸ்கிரிப்சர்ஸ் நான் எடுக்க மாட்டேன். இதான் முக்கியமான ஸ்கிரிப்சர். உபவாச ஜெபம் என்ன செய்யுது அதை காமிச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு ஓகே உபவாச யோனா புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 2-3 சீக்கிரமா படிச்சிருக்கீங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேற்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். 3 அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து. ஓகே, நம்ம வந்து நீங்க நேரம் இல்லாதனால நீங்க எழுதிக்கொள்ளுங்க. இசைக்கியேல் புஸ்தகம் 33 பூமியில கர்த்தர் நம்மை காவல்காரனாக வைத்திருக்கிறார். எழுதிக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் மனசுல வைத்துக் கொள்ளுங்க. யூ ஆர் தி வாட்ச்மேன். வாட்ச்மேனுக்கு வேலை என்ன? எச்சரிக்கணும் ஜனங்களை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவன் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாரு? ஜனங்கள் வந்து பயங்கரமான பாவத்தில் ஜீவிக்கிறாங்க, அவங்கள போய் என்ன செய்? எச்சரி. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? அதான் நம்ம செய்யறோம். ஊழியத்துக்கு போகாம இங்க எங்க போயிடும். ஆனா கடவுள் ஒரு காரியத்தை செஞ்சாரு. சீக்கிரமா போவாங்க. கடவுள் வந்து நல்ல காரியத்தை செஞ்சாரு. ஜோனா புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இராப்பகல் 3 நாள் இருந்தார். ஓகே, போதும். சரி, இது வந்து ஷட் டவுன் போறதுக்கு முன்னே இது அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஏன் கடவுள் வந்து வேற ஊருக்கு அவர் அனுப்பியிருக்கலாம் ஊழியத்துக்கு? இல்லாட்டி ஏன் அவர் வந்து மீனை வயிற்றில் அவர் 3 நாள் 72 மணி நேரம் மீன் வயிற்றில் இருந்தார்? ஏன் கடவுள் அந்த மாதிரி செஞ்சார்? நினைச்சு பார்த்தீங்களா? வாய் இவர் ஊழியத்துக்கு போகாம ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் கடவுள் அவ்வளவு நாள் வேலை 72 மணி நேரம் 3 days 3 nights அந்த உள்ளுக்கு இருந்தார்? Made him to fast. Made him fast inside. இவர் வந்து ஜனங்கள் வந்து வேற யார் இல்லைன்னு நினைக்கிற, வேற யார் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க.
உங்களே தான் கடவுளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த வேலை நீங்க தான் செய்ய முடியும்னு கடவுள் எழுதியிருக்கிறாரு. அப்போ சொன்னா வந்து நினைவை பட்டணத்துக்கு போகணும்னு அதில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவரை போய் என்ன செய்யணும்? சத்தியத்தை போய் அவரு சத்தியத்தை போய் சொல்லல, எச்சரி warn them the judgment of God, தேவனுடைய நியாயத்திற்கு வருகிறது சொல்லி போய் சொன்னார். ஆனா இவரு அப்போ 3 நாளில் இரவு பகலும் என்ன செஞ்சா God make him to fast. 3 நாள் பாஸ் பண்ணனே 1வது வசனத்தை நீங்க 2வது அதிகாரம் 1வது வசனம் நீங்க படி. அந்த மீன் வயிற்றில் நான் தேவன் நோக்கி கர்த்தரை விண்ணப்பம் பண்ணினேன். இப்பதான் அவர் என்ன செய்யறாரு? 3 நாள் பாஸ்டிங் முடிஞ்ச உடனே இப்பதான் எழுந்திருக்கிறாரு. எவ்வளவு நாள் நான் ஜெபிக்காம இருந்தேன், இப்பதான் கடவுள் ஞாபகம் வருது. அப்பதான் கடவுள் நோக்கி ஜெபிக்கிறாரு. ஆனா வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் 7வது வசனம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பாருங்க, நீங்க வீட்டுல போய் நான் ரொம்ப தியானிச்சேன். நீங்க வீட்டுல போய் தியானிங்க. நீ ஆத்மா தோய்ந்து போயிடுச்சு. இங்கிலீஷ்ல நீ பெயிண்டட், யோர் சரீரம் வீக்கா இருந்துச்சு. ஆதியில நீங்க 72 மணி நேரம் நீங்க ஜெபிச்சா யாரு ஸ்ட்ராங் யாரு வீக்? நீங்க சொல்லுங்க. கடவுள் வந்து இப்போது அவங்களை என்ன செய்யணும்னா அவர் பெருகணும், நான் சிரிக்கணும். அப்படிதான் நீங்க ஊழியம் செய்ய முடியும். நீங்க ஊழியத்துக்கு போகலாம், என்ன செய்யலாம், உங்க வாழ்க்கையில ஒரு ஆத்மா கிடைக்கவே கிடைக்கும். முதலாவது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க கொஞ்சமா ஜெபிக்கணும். இன்ஸ்டன்டா முடியாது. இட்ஸ் a process. நாளைக்கு அப்போ கடவுள் வந்து urgent அழிக்க போறாரு. அப்போ urgentா அவருக்கு மீன் வயிற்றுல வச்சு என்ன உபவாசம் எடுத்துட்டு அப்போ அவங்க ஆத்மா தோய்ந்து போயிடுச்சு. அப்பதான் என்ன செஞ்சாரு? கர்த்தர் பத்தி நினைவு வந்துச்சு. அப்போ நீங்க எத்தனை மணி நாள் இப்பதான் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாரு, கம்யூனிகேட் பண்றாரு. எத்தனை நாளில் அவருக்கும் அவர் மாம்சம் தான் அவருக்கு தடையா இருந்துச்சு. எல்வின் தாமஸ் அழகா ஒரு பாட்டு பாடுறாரு, மாம்ச கிரியே அழிய வேண்டும். இந்த மாம்ச தயவு செய்து பிசாசு மேல ஒரு தவறு கை நீட்டாருக்க. அப்படி அவர் பயந்து உங்களுக்கு பயந்து ஓடுறாரு. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. என்ன ஓடி போவா? நம்ம அவங்களுடைய எதிரி வந்து யாரு? மாம்சம் தான். நான் இல்லை, ஒரு காரியத்தை நான் இல்லை. பாவ ஜீவியம் உங்க வாழ்க்கையில அது அழைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். யூ ஹேவ் டு டிசிப்ளின் யுவர் லைஃப். ஆண்டவரே, நான் உபவாசம் எடுத்து இந்த பழைய வாழ்க்கை அதான் பவுல் சொல்றாரு, அனுதினமும் நான் சாகுறேன். அனுதினம் ஊழிய செய்ய வேண்டும்னா அனுதினம் சாகணும். இவங்க சாதா அவர் ஏறணும். சரிங்களா? அவர் ஏறணும். செத்து போயிட்டு அவர் ஏறும், சாகலாட்டி அவர் ஏறாது. சரிங்களா? ஓகே, சரி, நம்ம சீக்கிரமா போயிடும். அப்போ இப்போ மூணாவது அதிகாரத்துக்கு போவோம். பாருங்க, இப்போதான் கடவுளோட செய்தி அவங்க 3வது அதிகாரம் 1-2 படிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். அப்போ பாருங்க, பெத்தல் சபை எல்லா விசுவாசிகளே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வந்து வீட்டுல உட்காந்துட்டு பிரசங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன செய்யணும்னா எச்சரிக்கணும். எப்படி என்ன எச்சரிக்கணும்? இயேசு வரப்போறாரு. அவங்க ஆண்டவர் விசுவாசிக்கிறாங்க. அம்மா ஐயா, இயேசு விசுவாசிங்க, இயேசு வாங்க அடி வாங்கிட்டு வாங்க. ஆனா பாருங்க, யோனா ஒரு வார்த்தை போய் சொன்னாரு. என்ன சொன்னாரு? தேவன் அழிக்க போறாரு.
அழிக்க போறாரு சொன்ன உடனே 40 அழிக்க போறோம்னா ஜனங்க என்ன செஞ்சாங்க? அவர் போய் வீடு வீடா போய் சத்தியத்தை சொல்லல. என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுங்களா? எல்லாரும் போய் உபவாசம் எடுக்கும்போது மூணாவது காரியம், உங்க வாழ்க்கையில எந்த பாவத்துல நீங்க ஈடுபட்டிருக்க கடவுள் உங்களுக்கு அதை காமிப்பார். பாருங்க, ஏன் கடவுள் அந்த உலகத்தை 120,000 பேர் அழிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க? அவங்க பாவத்துல இருந்து மனம் திரும்பல. பாவத்துல இருந்து என்ன செய்யல? மனம் திரும்புதனால ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு அவங்க பாவம் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, 40 நாள் நான் அழிக்க போறேன். அப்போ இவர் சொன்ன உடனே ஜனங்கள் கதறி பாருங்க, கடைசியை முடிச்சிருவாங்க. 3:8 படிங்க. மனுஷரும் மிருகங்களும் இருட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர் தம் கொல்லாத வழியை தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். மூஞ்சிய பாருங்க. உங்க வாழ்க்கையில நிறைய பாவம் நீங்க செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனா உபவாசம் நீங்க எடுக்க பிறகு ஆண்டவர் வாழ்க்கையில பெருக ஆண்டவர் உங்களுக்கு காமிப்பாரு. யாரு சொல்லி கொடுத்தார்? கைனாலே ஆண்கள் அடிச்சிருக்கீங்க, கைனாலே பேங்க்ல காசு திருடிருக்கீங்க, பொய் சொல்லிருக்க, நீங்க யாரு சொல்லி கொடுத்தாங்க? உபவாச ஜெபம் ஜெபிக்க அது நீங்க படிச்சீங்க சிஸ்டர். கடைசியில என்ன சொன்னாங்க ஜனங்க? கைகள் யார சொல்லி கொடுத்தாங்களா? பரிசுத்த ஆவி அவங்க என்ன செஞ்சது? கான்ஃபிளிக்ட் பண்ண எல்லாம் மன திரும்பினாங்க. கடைசியில கடவுள் 10வது வசனத்தை படிச்சு சொல்லுவாங்க, அவர்கள் தங்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அப்போ உங்களோட வேலை என்ன தெரியுங்களா? நீங்க யாரு? உங்களுக்கு பேரு கடவுள் என்ன பேரு கொடுத்திருக்காரு? செல்வராஜ் சொல்லுங்க. செல்வராஜ் நீங்க சொல்லுங்க, கடவுள் என்ன பேரு கொடுத்திருக்காங்க? என்ன பேரு? வாட்ச்மேன். அப்போ உங்க வேலை ஆண்களுக்கு எச்சரிக்கணும். இயேசு வரப்போறாரு, அவங்க கேட்ட உடனே நீங்க பேசின வசனத்தை கடவுள் கிரியை செய்யும். அவங்க என்ன செஞ்சாரு? கடவுள் அழிக்க போறாரு, மன திரும்ப சொல்லல. கடவுள் அழிக்க போறாரு. அப்போ உபவாச ஜெபம் என்ன செய்யுது? உங்களுக்கு ஆவியில நீங்க பலப்படுத்துங்க. அப்பதான் நீங்க பிசாசுகள் துரத்த முடியும். நீங்க உபவாச ஜெபம் உங்களுக்கு ரெண்டாவது என்ன செய்யுது? உங்க கண்ணுகள், ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவர் திறந்துகிறாரு. இயேசுதான் மெய்யான தேவன் என்று நீங்க பார்க்க முடியும். மூணாவது நீங்க உபவாச ஜெபம் எடுக்கும் போது நீ கடவுள் என்ன செய்யறாரு? உங்களுக்கு என்ன பாவம் நீங்க செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு காமிக்கிறார், மன திரும்ப வைக்கிறாரு. வருகைக்கு கடவுள் ஆயத்தம் செய்கிறார். கால வேளையில கண்களை மூடி தேவன் நோக்கி இந்த பூமியில உங்களை என்னையே காவல்காரனாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம ஏன் போக முடியாது இருக்கிறோம்னா அழகான ஆன்சர். நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்லை, இயேசு வாழ்க்கையில ஜெபம் இருந்துச்சு. அதனால காலவெளியில எல்லாரும் எழுந்து நின்று கடவுள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப குறைவாக்கி என் வாழ்க்கையில ஜெபம் ஆகிய ஊற்றும் ஆண்டவர் சொல்லி தேவன் நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். எல்லாம் யார் கருத்த வேண்டாம். எனக்கு நல்ல தெரியுது நம்ம வாழ்க்கையில என்ன குறைவா இருக்கு, ஜெபம் குறைவா இருக்கு. அதெல்லாம் தான் நீங்க அங்க ஓடி போயிட்டோம் பாத்தீங்களா? ஆனா ஜெபம் நீங்க ஜெபிக்க அவர் பெருகணும், நீங்க சிறுகணும்னு அழகா ஜோனா போய் ஊழிய செஞ்சாரு. அப்போ நீங்க கடவுள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே,
जब आगे वो கையில எடுத்து அந்த தேவனுக்கு பாய்க்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா எத்தனை வருஷம் எத்தனை சபையில இருக்கிறேன், ஒரு ஆத்மா நான் கொண்டு வராம இருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு, மன விசனமா இருக்கிறாரு. யாரா ஜனங்கள் சாப்பிடுறாங்க, நம்ம வீட்டுல உட்காந்துட்டு ஒன்னும் செய்ய முடியாம இருக்கிறோம். அவங்களுக்கு காலையில ஆண்டவரோடு நாம சொல்லுவோம், ஆண்டவரே நீ வாழ்க்கை ஜபம் பரவாயில்லை, ஆண்டவரே ஜபாதி ஊற்றும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஐசியா சொன்னாரு, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போறேன் ஆண்டவரே. கையில உங்களுக்கு ஆண்டவர் ஆண்டவரே, நான் உங்களுக்காக போறேன் ஆண்டவரே, உங்களுக்காக நான் உயிருக்கு நான் போறேன் ஆண்டவரே. ரெண்டு கைகளை விட்டு காட்டு சொல்லுங்க, ரெண்டு கைகளை விட்டு சொல்லுங்க, நான் ஊழியத்துக்கு போவேன் ஆண்டவரே, ஜபாதி ஊற்றும் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஜபாதி Padre,
ஜெபிப்போம். காலை வேளையிலே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். விசுவாசிகளே, இயேசு வாழ்க்கையில் அவர் மனசுனா இருந்தாரு. கொஞ்சம் வீட்டில் போய் இதெல்லாம் யோசிங்க. காலையில் எத்தனை மணிக்கு நீங்க எந்திரிக்கணும்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் இயேசு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு தேவ சமூகத்தில் காத்திருந்தார். சாயங்காலம் 2 மணிக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்தார். ராத்திரி ஜெபிச்சார். அப்படியே தேவகுமாரா இருந்து அவ்வளவு ஜெபிச்சாரு. நீங்க நான் கேட்க மாட்டேன் எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆனா நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க ஒரு வாட்டி கேட்டேன்னா சபை விசுவாசங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் தான் 20 நிமிஷம் தான் ஜெபிக்கிறீங்க. தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா 20 நிமிஷம் 30 நிமிஷம் கைவிடப்படுவீங்க. ஆண்டவர் வருகையிலே நீங்க இப்போது சபைக்கு வந்துட்டு போகலாம். ஆனா நீங்க நானே கைவிடப்படுவீங்க. தேவ சத்தத்தை ஆண்டவர் வரும்போது தேவ சத்தத்தை நீ கேட்க முடியாமல் போயிடும். நோவா காலத்திலே நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த 8 பேர் தான் போனாங்க. எத்தனை 1000 பேர் இருந்தாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கையில ஜெபம் குறைவா இருந்துச்சு. நோவா குடும்பம் தேவனோட சஞ்சரித்து கொண்டே இருந்தாங்க. இந்த கால வேளையில ஆண்டு நோக்கி யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப், மாற்றிக்கொள்ளுங்க. காலை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கேன். அப்புறம் தேவ குமாரனா இருந்து மனுஷனா இருந்து 5:30 மணிக்கு இருந்தார். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க? காலையில எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? ராத்திரில ஜெபிக்கிறீங்களா? சாயங்காலம் ஜெபிக்கிறீங்களா? தேவ வசனத்தை தியானிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் வீட்டுல போய் தியானிங்க. கடைசியாக எச்சரிப்பு. நீங்க போய் எச்சரிக்கலாட்டி ஜனங்களுக்கு தெரியாது இயேசு அவருடைய பாவங்களுக்காக மரித்தார். ஜோனா போய் எச்சரிச்சனால ஆண்டவர் அவங்க எச்சரிப்பு கேட்டு உபவாசம் எடுத்து மனத்திருந்தாங்க. ஆண்டவர் அழிக்கிறதுக்கு இருந்தாரு. அவங்க மனத்திருந்தால அவங்க ஆண்டவர் அழிக்கல. அதே போல நீங்க சில பேருக்கு ஆண்டவர் அழிக்கிறதுக்கு இருப்பாரு. நீங்க ஆண்டவர் கேட்டு போங்க. ஆண்டவரே யார் வீட்டுக்கு போனோம் எனக்கு சத்தியத்தை சொல்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சமயம் வசனத்தை கேட்டு அவங்க மனத்திருந்தாங்க. சரிதானே? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உபவாசம் பத்தி சில காரியங்கள் பெத்தல் சபை விசுவாசிகளுக்காக சொல்லி கொடுத்த ஆண்டவரே, உபவாச ஜெபத்தை கேட்கிற மட்டும் இல்லை அப்பா, எப்படியாவது ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி உபவாச ஜெபம் எடுத்து ஜெபிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஊழியத்துக்கு போறதுக்காகவே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அனுப்பி ஜனங்களுக்கு எச்சரிக்கை இயேசு சீக்கிரமா வரப்போறாருன்னு சொல்லி ஜனங்களுக்கு எச்சரிக்கிறதுக்காக அவர் அவங்க அனுப்புவாங்க. நன்றி இயேசுவே, நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென்.